அப்ப கர்த்தர் உன்னோடு பேசணும்னா பழச விட்டுட்டு தான் ரெண்டாவது நீ பேசணும். நடந்து போச்சு பாஸ்டர், இப்படி நடந்து போச்சு. பாவத்துல பெரிய பாவனத்துல நீங்க ஒரு பாவத்தை செய்ய மாட்டீங்க. ஆனா ஏன் உங்க வாழ்க்கையில் நன்மை நடக்கலன்னா பழச யாராவது பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. ஜப வேலையில நல்லா உற்சாகமா ஆண்டவரே எனக்கு எல்லாம்னு சொல்லுவீங்க. ஆனா தனியா இருக்கும் பொழுது, அன்னைக்கு இப்படி இருந்தேனே, எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், குழந்தையில இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன், அன்னைக்கு நான் எப்படி இருந்தேனே, இப்படியே பழச பேசி கொண்டு இருந்தேன்னா கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். நீ பழசுல நல்லது இருந்துட்டு பேசிட்டே இருக்கியே, நீ பழசுல அவ்வளவு பாவம் பண்ணியே. நான் பேசுறேன்னா எந்த இடத்துல நம்ம சிக்கிறோம், இது ரகசியம். பழச பேசுறதை நிலந்து விடுங்க. என்னைக்கு நீ பழச பேசுறியோ சத்துருவோட இணைக்கப்பட்டவனாய் மாறுகிற. அன்னைக்கு அவன் இப்படி பண்ணிட்டாங்க, அன்னைக்கு அவன் அப்படி பண்ணிட்டா, அன்னைக்கு அப்படி இருந்தேன், என் வாழ்க்கை இன்னைக்கு நாஸ்தியா போச்சு, இவளை கல்யாணம் பண்ணிட்டு நாஸ்தியா போச்சு, இவளை பண்ணிட்ட. சர்ச்சைக்கு ஜெபம் பண்ண விசுவாசத்தோட வருவ. ஆனா நடந்து முடிஞ்ச உன் கணவனோ மனைவியோ பிள்ளையோ நீங்க டிசைட் பண்றதில்ல, அது தேவன் டிசைட் பண்ற, தேவன் கொடுத்த அது ஆசீர்வாதம்.